ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் சன்னி டியோல் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவருக்கு ரொம்பவே கோபம் வரும். சனி, உங்களுக்கு பிலிம்ல எவ்வளவு டயலாக்ஸ் இருக்கோ பொடுங்கிடுவேன், உடைச்சிடுவேன், வீட்டுக்குள்ள பூந்து அடிப்பேன், கொடலை உருவிடுவேன். பேத்தாப்லேருந்து கதர் வரைக்கும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? எனக்கு கிடைக்கிற கேரக்டர்ஸ், நான் பண்ண படங்கள், நான் சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ், அதுலெல்லாம் எப்போவுமே ஒரு நார்மலான மனுஷன் இருப்பான். ஒரு குடும்பஸ்தனாக இருப்பான், ஒரு அண்ணனாக இருப்பான், இல்லைனா ஒரு தம்பி பையன். இந்த மாதிரி யாராவது ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக கோபம் வர ஒரு நார்மல் மனுஷனாக தானே இருப்பானுங்க. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னவன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் கொஞ்சம் பைத்தியமாக தானே ஆவான். காதலிக்கிறவனுக்கு கோபம் வராமல் என்ன தான் வரும் பின்ன? அதே மாதிரி ஒரு தங்கச்சியை வந்துட்டு சீண்டுறான், அவன் அண்ணன் எப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான்? அவனுக்கு ரத்தம் கொதிக்கும், அவன் அந்த ஆளோட கையவே பிடுங்கிடுவான். ஸோ அது கேரக்டர்ஸை பொறுத்து தான் இருக்கு. நான் எப்போவுமே அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன். சம்ஹாவ் மக்களுக்கும் அந்த மாதிரி படங்கள் தான் பிடிச்சிருக்கு. நான் பண்ணதுலேயே மக்களோட மனசில் இடம் பிடிக்கிறது காரணமாக. அமெரிக்காவில் நீங்கள் டயலாக் டெலிவர் பண்ணப்போ பயந்துட்டீங்களா? அமெரிக்காவில்? ஆமாம் ஆமாம். அங்கே நான் ஜோபோலி சோனேஹாலோட ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நான் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்தேன். அப்போ நான் அங்கே போகும்போது நல்லா வாட்ட சாட்டமாக தான் இருந்தேன். அங்கே நிறைய மக்கள் இருந்தாங்க, பயல்வான், பாடி பில்டர்ஸ், இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். நோ இஃப் நோ பட் ஒன்லி ஜெட். அப்புறம் நான் சொன்ன விதத்தை பார்த்து அவங்க இப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொன்னீங்கன்னு ஒரு தடவை சொல்லி காட்டுங்களேன். இன்னைக்கு எனக்கு தொண்டை போச்சு, இல்லைன்னா நான் கண்டிப்பாக நல்லாவே பண்ணி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது விஷயம் என்னென்னா, அது சர்தாரோட டைலாக், நோ இஃப் நோ பட் ஒன்லி சாட். அந்த ஃபோர்ஸ் நல்லா கேமரா முன்னாடி இன்னும் பெட்டராக வரும், ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக. நாங்கள் என்ன பண்ணுறது? பஞ்சாபி இல்லை சர்தார், நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவர் அப்படியே வெளியே வந்துடும். அதே ரத்தம் நாட்டை காக்கவும் செய்யுது. அதனால எப்போவுமே எங்கேயுமே என்ன நடந்தாலும் அப்போ அங்கே ப்ராப்ளமில் இருக்கிற எந்த ஒரு குடும்பமும் சர்தார்ஜி பக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக இருப்பாங்க. இது எப்பவுமே இருக்கும். அதனால தான் இப்படி ஆகுது போல இருக்கு. அதாவது நீங்கள் டான்ஸ் ஆடும்போது கூட பூமி ஆடுற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி என் மகனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் ஆடிக்கிட்டே தான் இருக்கேன். எங்கே போனாலும் நான் ஆட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போ எனக்கு எங்கே போனாலும் ஆடுறதுக்கு வெக்கம் அவ்வளோவா வராது. இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பயந்துருவேன். ஜீத்தோட பாட்டை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்பவே பயந்துட்டீங்க, எல்லாரையும் செட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. ஆமாம், அப்போ நான் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் எனக்கு என்ன வந்துச்சோ அது மட்டும்தான் ஆடினேன். அப்போ அவங்க அது என்ன ஆட்டம்னு சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஆன்டி கில்லிங் ஆட்டம்லாம் சொல்லுவாங்க. அதோ தாம் தூம் தாம் தூம்லாம். அது நல்ல கேரக்டர், ஒரு சிம்பிளான கேரக்டர் தான், அது நல்லாவே ஆடும் அப்படிதான். அப்புறம் அந்த படத்தில் நான் அப்படி தான் பண்ணேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மக்கள் அதை என்ஜாயும் பண்ணாங்க, லைக்கும் பண்ணாங்க. கரெக்ட். யாரா சொல்லுங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹலோ சார், என் பேர் ஸ்னேகா. நான் உங்ககிட்ட மனசார ரிக்வெஸ்ட் பண்றேன் சார். உங்களோட மூவில ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் இருக்கு, சாமினே மூடாயா மிஸ் சப் குச் சோடாயா. நீங்க எங்களுக்காக அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆட முடியுமா ப்ளீஸ் சார்? இதை பார்த்தா இப்போ நீங்கள் டான்ஸ் ஆட நல்லா கற்றுக்கிட்டீங்களோன்னு தோணுது.
ஆமா, நான் தான் சொன்னேன்ல, இப்பெல்லாம் நான் வந்து அப்படியே ஆடணும்னு நினைச்சாலே போதும், அப்படியே மேபி நான் வந்து அடுத்த ஒரு ஃபிலிம் வேணா மியூசிக்காவே பண்ணலாம். ஏன்னா தரம்ஜியை பத்தி மக்கள் சொல்லுவாங்க அவரால் டான்ஸ் ஆட முடியாதுன்னு. ஆனா அவர் இறங்கிட்டாருன்னா ஸ்டேஜையே ஆட்டிடுவார். அப்பாவுக்கு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு மாஸ் இருக்கு. அப்புறம் அவரு ஆட ஆரம்பிச்சாருன்னா போதும், அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாரு. மக்கள் எல்லாரும் அவரோட ஆட்டத்தை ரொம்ப நல்லாவே விரும்புவாங்க. உண்மை என்னன்னா, அப்புறம் 90% ஆஃப் பீப்புள் ஆர் நாட் லைக் எ டான்சர்ஸ். ஸோ அவங்க எங்களை நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எங்களுக்கு என்னன்னா கையாட்டுறதுக்கு மட்டும்தான் தெரியும், இப்படி இப்படி இப்படின்லாம். நாம ஆரம்பத்துல உங்க கோவத்தை பத்தி தான் பேசணும். ஆனா நீங்க அதை டான்ஸை பத்தி பேசி டைவர்ட் பண்ணிட்டீங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. நீங்க ஷாருக் கான் கூட டான்ஸ் பண்ணும்போது ஜீன்ஸ் பாக்கெட்ல கையை விட்டு ஜீன்ஸ் பாக்கெட்டை கிழிச்சிட்டீங்களாமே. அதான் நான் சொன்னேன்ல, என்னோட கோவம்ன்றது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாதது. என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு எப்போவுமே நான் தள்ளப்படக்கூடாதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் எப்போவும் ஏதாச்சும் அந்த மாதிரி ஒன்று வந்துடும் கண்டிப்பாக. ஆனால் அது நல்ல விஷயம் இல்லை. ஆனால் ஆப்வியஸ்லி படத்தில் அப்படி ஒன்று வந்துருச்சு. தெரியல, நான் தான் அப்படி சொன்னல, எங்கள் ஜீன்ஸ் ஜெனட்டிக்கலி அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக மாறிடும். கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதும் ரொம்ப ஸோ கஷ்டம். நீங்க ரியல் லைஃப்ல யாராவது அடிச்சிருக்கீங்களா? ஆமாம், காலேஜ் படிக்கிற டைம்லலாம் நிறைய சண்டை நடக்கும், நிறைய பிரச்சனை. ஆனால் அந்த நேரத்தில் சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் 70s சூழலெல்லாம் அப்படி தான், கேங்ஸாக இருக்கும், சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படி தான் யாராவது பார்த்தாலே போதும், வை யூ ஆர் ஸ்டாரிங் அட் மீன்னு சொல்லி அப்படியே நீ பார்த்ததுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக அடி பண்ணுறான்னு சொல்லி சண்டை நடக்கும். சும்மா பார்த்தாலே போதும் சண்டை ஆரம்பிச்சிடும் அன்றைக்கி. இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ரொம்ப லக்கி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய காயம் எதுவுமே படலை. ஸோ அதனால் உங்களுக்கு அடிப்படையில இல்லை, எதிர்க்க உள்ளவங்களுக்கு அடிப்படை. எனக்கு பெருசாக எதுவும் ஆகலை, நல்லா இருக்கேன். அதாவது தலப்பாவோட பற்றி போச்சு. தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை சொல்லுவாங்க. சன்னி, நீங்க 6 பேக்ஸ் ஆப்ஸ் எல்லாம் காட்ட மாட்டீங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவர்னு. பாருங்க, இந்த விஷயம்ன்றது 6 பேக்கோ இல்லை பாடி பில்டிங்கோ பற்றினதோ கிடையாது உண்மையை சொல்லணும்னா. அப்புறம் உங்களுக்கு இந்த பவர் இருக்கான்றதுலாம் விஷயமே கிடையாது. இங்கே பவருன்றது மனுஷனோட உண்மையான விஷயம் தானே. எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, பாடி பில்டிங் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் ஃபிட்டாக இருக்கணும் தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காலத்தில் மக்கள் சப்ளிமெண்ட்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. நான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அட்வைஸ் தரேன். பாருங்கள், நான் வந்து ஐ ஆம் ஃபிட், ஆனால் நான் இது எதுவுமே பண்ணவே மாட்டேன். அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சும்மா தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக பண்ணி உங்களை நீங்கள் டயர்டாக்க தேவையில்லை. இப்படி நீங்கள் உங்களே கஷ்டப்படுத்திக்க கூடாது. இப்போது இதெல்லாம் ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. யாரை பார்த்தாலும் இதுதான் சொல்லுவாங்க, இன்னும் சாப்பாடு தான் சாப்பிடணும், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணாலே நீ இப்படி ஆயிடுவேன். அப்புறம் நம்மளும் இது மாதிரி அவரை மாதிரியே பண்ணால் போதும், நம்மளுக்கும் நாளைக்கு 6 பேக் வந்துரும்னு. அது நீங்களே உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு சம்மந்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிஸ்டர் யூனிவர்ஸோ மிஸ் யூனிவர்ஸோ ஆக விரும்பல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம். சனி, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? பராட்டால வெண்ணெயை போட்டா? நான் பராட்டா, வெண்ணெய், நான் எல்லாத்தையுமே போட்டு சாப்பிடுவேன். நான் அடிக்கடி டயட்டில் இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லைனா ஐ கேன் ஈட் திஸ், ஐ கேன் ஈட் தட். ஏன்னா உங்களுக்கு தான் வயசு தான் இன்னும் நிறைய இருக்கே. இப்படின்றதுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள உங்களுக்கு வேற ஜீரணம் ஆயிடும். அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? இந்த காலத்துல இன்னொரு விஷயம் கூட உங்களை தொல்லை பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன். அது சோஷியல் மீடியா. அவங்க எழுதுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது இல்லை? ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாரோ என்ன வந்து இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து எனக்கு இந்த யூடியூப் சேனல்ஸ், ஸோ நான் வந்து இதெல்லாம் ஆக்சுவலி பேசிக்கலி நான் இந்த ஜேர்னலிஸ்ட் கையிலலாம் ஒரு சின்ன டூல் போதும், அதுவே இன்னைக்கு வெப்பன் மாதிரி வந்துருச்சு. அவங்க யாரை பற்றி எழுதுறேன்னே அவங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. என்ன வேணும்னாலும் சொல்லிடுவாங்க. அப்புறம் யாரெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்புறம் உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி அதை கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாற்றுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி தான். நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, நீங்க ஒரு பிரைவேட் பர்சன், அதாவது
உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு வெளியில யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு. ஆனா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது எல்லா வீடியோஸும் சோஷியல் மீடியால வந்துருச்சு, உலகத்துக்கே தெரிஞ்சது என்ன நடக்கும். ஆரம்பத்துல நான் கொஞ்சம் அப்செட் ஆனந்தான். ஸோ ஒரு 2-3 வீடியோஸ் வரை நான் பார்த்தேன். அப்போதான் எனக்கு என் சொந்தக்காரங்க மேல நல்லா கோவம் வந்துச்சு. இது மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் போட்டோ எடுத்தீங்க? நான் ஒரு 2-3 பேரை வேற திட்டினேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்பெல்லாம் போனை வச்சு இங்க இருந்து எடுக்கிறது, அந்த பக்கத்துல இருந்து எடுக்கிறது. அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே என்னால கண்டிப்பா எதுவுமே பண்ணவும் முடியல. நடக்கிறது நடக்கட்டும், பட் நம்ம நம்ம கையில எதுவுமே இல்லை. நம்ம அது கூட வாழ்ந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நான் எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், அவங்கவுங்க ப்ரைவசியில் கொஞ்சம் கவனமாகவே இருங்கன்னு. பிகாஸ் நாங்கள் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதால நாங்கள் மனுஷங்க இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. எல்லாரும் மனுஷங்க தான். மனுஷங்களால துக்கம் கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதனால எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் எது வேணும்னு சொல்றதுக்கான உரிமைக்கான அர்த்தம் கிடையாது. சனி, இதுவும் உண்மைதானே? சின்ன வயசுலேருந்தே எழுதுறது படிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்ததுல்ல? ஆமா. யாராவது உங்களை படிக்க சொன்னா உங்களுக்கு பயங்கர கோபம் வரும். ஏன் தெரியல, ஆனா இப்ப என்னன்னு சொல்ல முடியும். ஆனா அந்த நேரத்துல அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாவும் தெரியாது. பிகாஸ் இப்போ எனக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். ஐ வாஸ் லைக் பேசிக்லி டிஸ்லெக்சிக்ஸ். அப்புறம் எழுத படிக்கிற சொல்ற விஷயத்துல நான் இப்போ கூட சில மிஸ்டேக்ஸை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கும். ஸோ நான் வேர்ட்ஸை வந்து வேற மாதிரி பார்ப்பேன். அதாவது டபிள்யூவை எம்என்னும் எம்எ டபிள்யூன்னும். ஆப்வியஸ்லி அது அப்படிப்பட்ட ஒரு காலம்தான். யாருக்கும் எதுவும் தெரியாது. படிக்காதவங்க அது அப்படிப்பட்ட ஒரு காலம். அடிச்சு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபெயில் ஆனா அது இதுன்னு ஏதாச்சும் கத்துவாங்க. பட் சம்ஹவ் நான் ஸ்கூலில் இருக்கும்போது எங்கள் டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன ஐக்யூ டெஸ்ட் வேற பண்ணாங்க. ஸோ அப்போ என்னோட ஐக்யூலாம் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இதனால தான் போல இருக்கு ஐ வாஸ் ஏபிள் டு என்னால் விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ 35% எடுத்து நான் பாஸ் பண்ணிடுவேன். நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நீங்கள் டிஸ்லெக்ஸியால் சஃபர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும், எப்படி இருந்தாலும் சக்ஸஸ் கிடைக்கும்னு. ஆமாம், டெஃபினெட்லி. எந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஃபால் இருக்குமோ அந்த ஆள் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறிடுவான். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபாலை கவர் பண்ண விரும்புவான். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பான். அதை மாற்றணுன்றதுலேயே மைண்ட் செட்டை ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்துட்டு இருப்பான். பட் எல்லாரும் அப்படியே இருக்க மாட்டாங்க. சில பேர் ஸ்கூலில் பசங்க எல்லாரையும் தொல்லை பண்ணுவாங்க, பெரியவங்க எல்லாம் தொல்லை பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆளோட பர்சனாலிட்டி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவ கொஞ்சம் பாவம் தான். அவனை எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அமீர் கானோட தாரே ஜமீன் பர் படத்துல அது எல்லாத்தையும் நல்லாவே ஹைலைட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்ல படம். ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க சரியாகிறதுக்கு. வேற அவங்களே பார்த்துக்கணும். அது கொஞ்சம் நல்லபடியாகவும் பார்த்துக்கணும். ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு எழுதுறது படிக்கிறதோட சேர்த்து பேசுறதும் ரொம்பவே பயமா இருக்கும். மைக்கை பார்த்தாலும் நடுங்குவீங்க. ஆமா, எனக்கு பயமா இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் மைக் வந்தா எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது. அந்த சமயம் ரொம்ப மோசமாக இருக்கும். இதனாலேயே ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இவன் ரொம்ப அரகண்ட்னா, நான் அரகண்ட்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. நான் போய் என்னன்னு அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவேன். என்னால் அப்படி இருக்கவும் முடியல. ஸோ சனி, உங்களுக்கு எழுதுறதுல ப்ராப்ளம், படிக்கிறதுல ப்ராப்ளம், பேசுறதுல ப்ராப்ளம், ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க. கடவுளோட ஆசீர்வாதம் தான் எல்லாம், அவரோட அனுகிரகம். ஐ மீன் இதெல்லாமே நடக்கும். ஆனால் என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் தோல்வியை அக்செப்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கும் நான் தோல்வியை ஏற்றுக்கல. முடியலனாலும் அது பின்னாடியே துரத்துவேன். ஆனால் படிப்பில் என்னால் அதை பண்ண முடியல. பிகாஸ் அது டெக்னிக்கல் ப்ராப்ளம். பட் எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நான் அதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிவிடுவேன். நான் அதை கஷ்டமாக நினைக்க மாட்டேன். பிகாஸ் கஷ்டம்னு நினச்சி மனுஷன் அதை கிவ் அப் பண்ணிட்டு உக்காந்துருவான். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அது எனக்கு பிடிக்காது, இந்த பாவம் அப்பாவின்ற பேச்செல்லாம். நான் எப்போவுமே எல்லார்ட்டையும் சொல்லுவேன், கோ ஃபார் இட், முயற்சி பண்ணுங்க, கை விட்டுறாதீங்கன்னு. பேசிக்கலி ஒரு விஷயத்த அடிமட்டத்திலேருந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். சனி, யாருக்கெல்லாம் இந்த குறை இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல மெசேஜ். உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரும், நம்மளாலையும் ஏதாவது சாதிக்க முடியும். 100%. உதாரணத்துக்கு என்னையே பாருங்களேன். நான் எப்போ எந்த ஸ்கிரிப்டும் படித்ததே இல்லை. நான் படிக்க மாட்டேன். அவங்க எனக்கு கொடுக்குற டைலாக்ஸை நான் அப்படியே புரிஞ்சுப்பேன். அதை தான் நான் மக்களுக்கும் அப்புறம் கேமரா முன்னாடியும் டெலிவரி பண்ணுறது. எல்லாரும் சொல்லுவாங்க அதை, அவர் ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படியெல்லாம். கூட அப்படியே ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நீங்கள் படிக்கிறதே இல்லையா?
நான் படிக்கவே மாட்டேன். நான் எப்போவுமே என்ன டயலாக் பேசணுமோ அதை நான் சொல்லுங்கன்னு சொல்லுவேன், அவங்களும் அதை சொல்லுவாங்க. லெட் மீ மேக் மை ஓன் டாக். அப்புறம் நான் எனக்கு ஏற்ற மாதிரி அந்த டயலாகை நான் மாற்றி சொல்லிடுவேன், அதுவும் பர்ஃபெக்டாக சீனில் போய் ஒட்டிக்கும். நீங்க பேசின பெரிய பெரிய டயலாக்ஸ் எல்லாம் நாங்க கேட்டிருக்கோம், நீங்க டெலிவர் பண்ண விதத்தை பார்த்துருக்கோம். இந்த ஸ்கிரிப்டையே நீங்க படிக்க மாட்டீங்களா? உங்க மெமரியிலேருந்து தான் எல்லாத்தையும்? ஆமாமா, ஆப்வியஸ்லி அது நான் வந்து அவங்க கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நான் மைண்டில் ஏற்றுவேன். அப்போது நான் கேட்கும்போது என்னன்னு எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும் என்னென்ன விஷயம்னா. அப்புறம் எனக்கு அது வர வர ஈஸியாகவே மாறிடும். அதுக்கப்புறம் நான் அதை எண்ட் ஆஃப் தி டே டயலாக்ஸை ஸ்கிரிப்டில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு டயலாக் மாதிரியே பேசக்கூடாது, அதை நாங்கள் வந்து எங்களோட ஒரு பர்சனல் தாட்டாக அதை நாங்கள் வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கலாம்? உங்க எல்லா படத்துலயும் உங்களோட ரோல் இருக்கு இல்லையா? கோவமா ரஃப் அண்ட் டஃபா காட்டுவாங்க. அந்த கோவக்காரன் சன்னியானா எப்பயாவது அப்பா கிட்ட சின்ன வயசுல அடி வாங்கினாரா? வீட்டில் என்ன அடிக்காத ஆளே கிடையாது, அவ்வளோ சேட்டைக்காரன் நான். அப்புறம் அந்த வயசில் நான் எப்போவுமே சொல்கிறது தான், பசங்க பசங்களாகவே வாழ்க்கையை வாழணும், ஏன்னா அந்த வயசு எப்போவும் திரும்ப வரவே வராது. நாம அவங்கள அப்பா ரொம்ப பிஸியான ஒரு ஆளாக இருந்தார், அவர் எப்போவுமே பிஸி தான். அப்படி அவர் இருக்கும்போது ஒரு நாள் வீட்டில், அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் டெரஸில் இருந்தேன். அப்போது என் கையில் உண்டிகோல்லாம் இருந்துச்சு, நாங்கள் அதை வச்சு அடித்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எங்களுக்கு ஒருத்தர் வீட்டோட கண்ணாடி உடைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, அப்பா வேற வீட்டில் இருந்தார். அப்போது நான் எப்போவுமே அப்பா கிட்ட ஒரு விஷயம், நான் அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவேன். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஸோ எப்போது அந்த பயம் ரொம்ப இருக்கும். நான் கீழே ஓடி வரும்போது அவர் நீ எங்கே போகிறேன்னு கேட்டார். நான் அப்படியே ரொம்ப பயந்துட்டேன். அவர் என்ன டக்குன்னு கூப்பிட்டு ஒருவேளை வேற ஏதோ கோவத்தில் இருந்திருப்பாரு போல, ஒரு அறை ஒன்று விட்டாரு, கன்னத்தில் 3 விரல் பதிஞ்சுது. என் அப்பாவோட கை அவ்வளோ பெருசு. நான் என்ன பண்ணேன்னு அவருக்கு தெரியாது, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும்.